எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு ஷாம்லி ராஜ்குமார் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒரு பாஸ்ட் 2 days என்கிட்ட வந்து கேட்குற ஒரு விஷயம், அதுக்கு தான் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா ரோஜா பார்ட் 2 வருது, நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இந்த கொஸ்டின் தான் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ரியாம்மா அம்மா வந்து டயர்டாயிட்டாங்க. என்னன்னா, இன்னைக்கு ஒரு ஷாப் ஓப்பனிங் போயிருந்தோம், பார்லர் ஓப்பனிங். இங்கே ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் வாலாஜாப்பேட்டையாங்க, வாலாஜாப்பேட்டையில் லோட்டஸ் பியூட்டி பார்லர்னு அங்கே கொடுத்த ஃப்ளவர் தான் இது. எப்படி இருக்கு? ரோஜா தான் அங்கேயும் கொடுத்தாங்க. நல்லா இருக்குல்ல? ரியா தான் கட் பண்ணாங்க. என்னம்மா என்ன பண்ணீங்க நீங்க அங்க? என்ன கட் பண்ணீங்க? ரிப்பன் கட் பண்ணீங்களா? ஒரு குட்டி gift கொடுத்தாங்க. எங்க? ஓகே. அண்ட் அங்க வந்து ஒரு அழகான gift கொடுத்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கியூட்டான சாமி முருகர் கொடுத்தாங்க. எப்படி இருக்குன்னு எல்லாரும் கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. காட்டுறா, எல்லாருக்கும் காட்டலாம். எப்படி இருக்கு? கியூட்டா இருக்குல்ல? செமையா இருக்குல்ல? ஸோ வேணாம், நம்ம இங்கே காரில் ஒட்டிடலாம். ஸோ நான் பேச வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து, நான் இப்போதைக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. நான் வந்து பார்ட் 2ல இருக்கனா இல்லையான்னு எனக்கே தெரியாது. பிகாஸ் நான் வந்து ரோஜாவில் வந்து சீரியல் முடிகிறதுக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டு ஒரு 2 monthsலேயே பாப்பா வயிற்றில் இருக்கும்போது நான் வந்துட்டேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அந்த டைமில் வந்து கோவிட் டைம் அப்படின்றதுனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல, பிகாஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால. ஸோ அதனால் வந்ததுலேருந்து எனக்கு பதில் அக்ஷயா நடிச்சிட்டு இருந்தாங்க அந்த ரோலில். ஸோ மைட் பி அவங்க கூட வரத்துக்கு எனக்கு தெரியாது, நான் கன்ஃபர்மேஷன் கிடையாது, அவங்க வரலாம். ஏன்னா நான் திருப்பி வருவேனான்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல, அண்ட் கன்ஃபர்மேஷனும் இல்லை. அண்ட் இது வந்து நான் கேள்விப்பட்டேன், இது யூடியூபோட சரிகமா அவங்க அதில் தான் வருது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அதனால நான் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் அஃபிஷியலாக எந்த ஒரு இதுவும் வரலை. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, என்ன நிறைய கேட்டிருந்தீங்க, ஏன் நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட்ல வரலை அப்படின்னு சொல்லிட்டு. நான் வானத்தை போல வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து பண்ணியிருந்தேன், உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக ஒரு பேக் கொடுக்க போகிறேன், அது கூடிய சீக்கிரம் நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். சூன் வந்து ஒரு நல்ல கேரக்டரில் ஒரு சூப்பராக வந்து ஒரு நல்ல ரோலில் வரப்போகிறேன். பிகாஸ் பாப்பாவுக்கு வந்து 3 years ஆயிடுச்சு. பர்த்டே வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் பாப்பா வந்து ஸ்கூல் போயிட்டான்னா நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். ஸோ நான் வந்து என்னோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஃபேமிலிக்கு வந்து டைம் ஒதுக்கி அவளை வந்து ஒரு நல்ல இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு வரலாம் அப்படின்னு தான் நான் வந்து இருந்தேன். அந்த டைம் வந்துருச்சு. ஸோ சூன் வந்து நான் ரிவீல் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து இதுதான் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம், எப்போ வரீங்க, நான் எந்த லைவ் வந்தாலும் எந்த ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டாலும் நீங்கள் கேட்குற ஒரு விஷயம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். நான் என்ன வீடியோ போட்டாலும், நான் என்ன பண்ணாலும் வந்து எனக்கு ஆதரவு பண்ணி நிறைய நீங்கள் வந்து என்னை ஆதரவு பண்ணியிருக்கீங்க. எது பண்ணாலும் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் எனக்கு வந்ததில்லை, நல்ல குட் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் தமிழ்நாட்டில் வந்து தமிழில் பேசுகிற நடிகைகளுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்து நான் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் நடிக்கிற எனக்கு வந்து தமிழ்நாடு வந்து இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் உங்கள் ஆதரவு இல்லாமல் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல ரோலில் வந்து வரணும் அப்படின்னு தான் இருக்குது. 2-3 வந்தது, பட் அது வந்து நமக்கு செட் ஆகாததுனால வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து நமக்குன்னு ஒரு நல்ல ரோல் வந்தால் இது பண்ணுவேன். அண்ட் இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், தைராய்டு வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன். அதுவும் ஒரு மைனஸ்ன்னும் போது, நம்ம திறமைக்கு வந்து திறமை என்னதான் இருந்தாலும் உடம்பும் முக்கியம் இந்த சினிமாவை அப்படின்னு நிறைய ஒரு 90% ஆஃப் பீப்புளோட மைண்ட் தாட் அதுதான். திறமையான ஆர்டிஸ்ட் அப்படின்றத விட அவங்க குண்டாயிட்டாங்கப்பா அப்படின்றது தான் ஜாஸ்தியாக இருக்குது. திறமை வந்து தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் உடம்போட இது எல்லாமே. அது வந்து யாருக்குமே புரிய மாட்டுது. ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேர் திறமையாக நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து ஆதரவு வந்து
நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து தேவைப்படுது. நம்ம சினிமா சீரியல் எல்லாத்துலேயுமே வந்து தேவைப்படுது. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நிறைய சீரியல்ஸ்லலாம் பார்க்குறேன் தமிழ் நடிகைங்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ரோஜாவில் வந்து பண்ணலை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ சூன் வந்து நான் ஒரு நல்ல சூப்பரான ஒரு இதில் மேபி தெரியாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து நீங்கள் எல்லாம் மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் வருதா அப்படின்றது தெரிஞ்சுது. போய் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணிவிட்டு நான் 2-3 பேர்ட்டு கேள்விப்பட்டதில் யூடியூப்னு சொன்னாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ கைஸ் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நம்ம நேராக வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். நேராக போயிட்டு ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். இப்போயே கேட்பீங்க நீங்கள் இந்த லைவ்லேயே ஏன் நீங்கள் ஃபோனை கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு. காலையிலேருந்து கொடுக்காம வச்சுருந்தேன். இப்போ என்னை பேச விட மாட்டான், அதனால தான் அது ஃபோனை கொடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ராஜுமா, நீங்கள் ஏதாவது பேச விரும்புறீங்களா? பேசுங்க. இவருக்கு ஒரே பெருமை, இன்னைக்கு வந்து கடை ஓப்பனிங் பண்ணதில் ஒரு பொண்ணு வந்து இவரை வந்து இவரோட ஃபேன்னு சொல்லிருச்சான். ஹோப் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லா வீடியோவுக்கும் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. நன்றி, மனமார்ந்த நன்றி. சூன் நான் வந்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ டேக் கேர், பை பை.